ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, இந்த சூப்பராக ஒரு காஞ்ச நெத்திலி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அந்த காஞ்ச நெத்திலியே எப்படி மசாலா போட்டு வறுத்துடலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இந்த நெத்திலி இன்னும் சுத்தம் பண்ணலை. வாங்கிட்டு வந்து அது கவர்லேருந்து இப்போ தான் பாத்திரத்தில் கொட்டி வச்சுருக்கேன். தலையெல்லாம் சுத்தம் கிள்ளிட்டு இது நல்லா சுடு தண்ணி ஊற்றி ஒரு கரடாக எடுத்து நல்லா சுத்தமாக மண் இல்லாமல் அலசணும். அலசிட்டு நம்ம அதுக்கப்புறம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது தலையை குடலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் இது வாஷ் பண்ணலை. இதில் சுடு தண்ணி ஊற்றணும். சுடு தண்ணி ஊற்றினா தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறினோன்னா நம்ம இதை எடுத்து ஒன்று க்ளீன் பண்ணலாம். இது உடனே க்ளீன் பண்ண முடியாது, நேரம் எடுக்கும். அதான் இது என்னோடய வேலை. அதிக நேரம் எடுக்கும். அப்படி இல்லைன்னா மண் இருக்கும். அதனால் சுத்தமாக கழுவினோன்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அருமையாக கழுவி எடுத்துடலாம். நல்லா வாஷ் பண்ணி வந்துட்டேன், சுத்தமாக மண் இல்லாமல். இப்போது நம்ம இதில் மசாலா போட்டுடலாம். குழம்பு மிளகாத்தூள் இதில் போட்டுடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போடலாம். போதும், இது கொஞ்சம் நெத்திலி தான். இதுக்கு கூட மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த நெத்திலியில் உப்பு இருக்காது. சில பெருசாக இதை விட இந்த சைஸை விட பெரிய சைஸில் வரும் நெத்திலி. அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஏன்னா அதை கொஞ்சம் போட்டு ஸ்டாக் பண்ணுவாங்க, கலர் மாறி இருக்கும். இது புது நெத்திலி, வெள்ளையாக இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம இதில் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் கம்மியாக இருக்குது. இப்போ இதை மட்டும் போட்டு நல்லா கலந்துருவோம். இதுக்கு வேறு ஒன்றும் போட தேவையில்லை. இது மட்டும்தான், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தான். அவ்வளோதான், இது பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நான் கடாயை வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுடலாம். கடலை எண்ணெய் தான் இது. இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய்லாம் தேவையில்லை. இந்த சமையல் செய்கிறலாம் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போட்டாச்சு. இந்த நெத்திலி எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். இது ஃபுல்லாக இதில் எண்ணெயிலே பொரிச்சு எடுக்கணுன்றது இல்லை. போட்டுட்டு இது தேவையான எண்ணெய் ஊற்றி நம்ம அப்படியே பரட்டி வேக வச்சிட வேண்டியது தான். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுடலாம். பிடிச்சிட்டு இந்த மாதிரி இதில் படும்போது சடசடன்னு தான் சவுண்டு வரும். ஈரம் இருக்குல்ல, அதனால். இந்த மாதிரி நம்ம பரட்டி விட்டோம்னா இந்த வேறு சைடும் நல்லா எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கலாம், கலர் வந்துடும். வெந்த ஒன்று பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு கரோடு. நம்ம இதுக்கு மேலே வச்சோம்னா இதுக்கு நேரம் வெந்தால் ரொம்ப ஹார்டாகிடும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. இப்போ இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம இதை தட்டில் போட்டுடலாம். காஞ்ச நெத்திலி கருவோடு ரெடி ஆகிடுச்சு. இது க்ளீன் பண்ணுறது தான் லேட்டாக இருந்தாலும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அதனால் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு மேட்சாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.